Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட்ட இருந்து 3 நம்பரை நம்ம இன்புட்டாக ரீட் பண்ணணும். அதில் எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். வாங்க இந்த ப்ரோக்ராம் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ் நேம் லார்ஜஸ்ட் 3 நம் அப்படின்றத வச்சார். மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக்கு ஃபினிஷ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், யூசர்ட்ட இருந்து ஒரு 3 நம்பரை நம்ம இன்புட்டாக ரீட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுத்துட்றேன். ரெண்டாவது ஸ்டெப், அந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றது கேட்குறேன். இங்கே யூசர் என்டர் பண்ணுற நம்பரை எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறோம். இதை நான் இன்ட் ஏ அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்றது கேட்குறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்றது கேட்குறேன். இங்கே யூசர் என்டர் பண்ணுற நம்பரை எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறோம். இதை நான் இன்ட்டு பி அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து தேர்ட் நம்பர் நம்ம ரீட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் தேர்ட் நம்பர் அப்படின்றத கேட்குறேன். இங்கே யூசர் என்டர் பண்ணுற நம்பரை எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறோம். இது நான் இன்ட்டு சி அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 நம்பரில் எது நம்ம பெருசு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அடுத்து இருக்க 2 நம்பரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை விட இது 2 பெருசாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு ஏ தான் நமக்கு பெருசு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பி நம்பர் எடுத்துக்கிட்டு ஏ சியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது 2ஓட நமக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பி தான் நமக்கு பெருசு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக சி தான் பெருசு அப்படின்றத பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறோம் பாருங்க, இஃப்ல ஃபர்ஸ்ட் நான் ஏ எடுத்துக்கிறேன். ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் பியா அப்படின்றத செக் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, வெறும் கிரேட்டர் தென் மட்டும் போடக்கூடாது, இங்கே ஈக்குவல் அப்படின்றத போடணும். அண்டு அதே ஏ நம்பரை கிரேட்டர் தென் ஈக்குவல் சி அப்படின்றத செக் பண்ணுறேன். இது 2 விட நமக்கு, அதாவது பி சியை விட நமக்கு கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா ஏ தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல லார்ஜஸ்ட் நம்பர் இஸ், இங்கே ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அடுத்து எல்ஸ் இஃப்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். பி நான் எடுத்துக்கிறேன். கிரேட்டர் தென் ஈக்குவல் ஏ அப்படின்றத செக் பண்ணுறேன். இந்த பியை வந்து நம்ம சியோட மறுபடியும் செக் பண்ணணும். அண்டு பி கிரேட்டர் தென் ஈக்குவல் சி அப்படின்றத செக் பண்ணுறேன். இது 2 விட நமக்கு கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் பி அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடலாம். லார்ஜஸ்ட் நம்பர் இஸ், இங்கே நம்ம ப்ளஸ் பி அப்படின்றத கொடுத்துடணும். ஓகே, இது 2மே நமக்கு பெருசு இல்லை அப்படின்னா என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சி தான் பெரிய நம்பர். ஸோ எல்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் சி அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது எப்பயுமே. எஸ்சி டாட் க்ளோஸ். ஓகே, இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது நமக்கு. ஸோ இங்கே நம்ம 10 அப்படின்றத கொடுக்குறேன். என்டர் செகண்ட் நம்பர் நம்ம கேட்குது, இங்கே 20 அப்படின்றத கொடுக்குறேன். என்டர் தேர்ட் நம்பர் நம்ம கேட்குது பாருங்க, இதில் 30 அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்க, லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 30 அப்படின்றது ஃபைண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணோம், நம்ம 10 அப்படின்றத கொடுத்துருக்கோமா. செகண்ட் நம்பர் இங்கே 20, தேர்ட் நம்பர் நம்ம 30 அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த 10 நமக்கு எடுத்துக்கும். 10 அதில் என்ன இருக்கு, 10 கிரேட்டர் தென் ஈக்குவல் பியில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 20, அண்டு ஏல நமக்கு 10 கிரேட்டர் தென் ஈக்குவல் 30 அப்படின்றது இருக்கு. ஸோ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ஆகிடும். அண்டு செகண்ட் கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ். ஸோ இங்கே நமக்கு ரிட்டர்ன் ஆகுது ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்த கண்டிஷன் வரும். அடுத்ததில் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா பியில் வந்து நமக்கு 20 அப்படின்றது இருக்குது. கிரேட்டர் தென் ஈக்குவல்
ஏழு நமக்கு 10 இருக்கா, 10 and 20 greater than equal 30. ஸோ இதுவும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸு and ஃபால்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுறது ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா எல்ஸில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதனால லார்ஜஸ்ட் நம்பர் சீல் என்ன வேல்யூ இருக்கோ 30 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இப்போ அதை மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்க. இப்போ 50 அப்படின்றத நான் கொடுக்குறேன், இதை நான் 30 அப்படின்றத கொடுத்துறேன். அடுத்து வந்து நம்ம 10 அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ பாருங்க, லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 50 அப்படின்றது ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 50, இதில் நம்ம 30 அப்படின்றத கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம 10 அப்படின்றது கொடுத்தோமா. ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறப்போ ஏல வந்து நமக்கு 50 அப்படின்றது இருக்கா, கிரேட்டர் தென் ஈக்குவல் 30. செகண்ட் பியில் வந்து நம்ம 30ன்றது இருக்கு, and 50. சியில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 அப்படின்றத கொடுத்துருக்கோமா, கிரேட்டர் தென் ஈக்குவல் 10. ஸோ இங்கே பாருங்க ரெண்டுமே நமக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு, ட்ரூ and ட்ரூ. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இஃப்ல இருக்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 50 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான், லார்ஜஸ்ட் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஜாவா கற்றுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.